வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய துஷா மூக்கு கண்ணாடியகத்தில் நிற்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மூக்கு கண்ணாடியகம் நீண்ட காலமாக இயங்கி கொண்டிருக்குது. அதனுடைய எப்போ இயங்கிச்சு அது சம்பந்தமான ஒரு கேள்வியை தான் நாங்கள் அப்புறம் இதனுடைய உரிமையாளர் மகேந்திரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். ஒரு நீண்ட காலமாக இப்போ இந்த நிறுவனத்தை நீண்ட காலமாக நடத்தி வருகிறார். இப்போது யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு மூக்கு கண்ணாடியகம். இதில் பல விசேட சலுகைகள்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நாங்கள் பகிர்ந்து போகிறோம். சரி, இப்போ அவட கேட்கலாம், இந்த நிறுவனம் எவ்வளவு காலமாக இயங்கி கொண்டிருக்கிறது, இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுடைய சேவைகள் எப்படி இருக்கிறதுன்றதை பற்றி நாங்கள் கேட்கலாம். 1999 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் இந்த நிறுவனத்தை துஷா பல்முகு கண்ணாடி என்ற பெயரை வச்சு இயங்கி கொண்டு இருக்கிறோம். இன்று வரைக்கும் அது நோமலாக நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். இது நான் இதிலே உழைச்சி இதிலே வேண்டி இதை இப்போ நாங்கள் 2 மாடி கட்டி அந்த ஒழுங்குகளோட வசதியாக கஸ்டமர் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நோமலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கண்ணாடி செய்து உடனே பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற ஒழுங்குகள் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே செய்து வச்சு கொண்டிருக்கிறோம். வேறு வாடிக்கையாளர்கள் இப்போ நீண்ட காலமாக இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் உங்களிடம் நல்ல திருப்தியான ஒரு சேவை ஒன்று பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த எங்களோட சேவை வந்து திருப்தியாக செய்கிற முறையில் எங்களுக்கு கஸ்டமர் நிறைய இருக்குது. தொடர்ந்தும் அந்த கஸ்டமர்கள் வந்து கொண்டிருப்பினோம். அதனுடைய நாங்கள் அவங்க சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தற்காலிகமாக இப்போ நாங்கள் இந்த 2025 ஆண்டு தொடங்கியக்குள்ள நாங்கள் ஒரு சலுகை ஒன்று செய்து கொடுக்க போகிறோம். அதாவது என்னடாண்டா, ஒரு மூக்கு கண்ணாடி ஒன்று புதுசாக வேண்டினா அவர்களுக்கு நாங்கள் ஒரு தரம் உயர்ந்த ஒரு சன்கிளாஸ் ஒன்று அன்பளிப்பாக வழங்குவதற்கு நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது 2015 1ஆம் தேதியிலிருந்து அதை நாங்கள் செய்வதற்கேற்ற ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். புத்தாண்டை முன்னிட்டு இந்த விசேடமான ஒரு விலைக்கழிவுகளோடு அவர்களால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ என்கின்ற ரீதியில் தான் சொல்லி கூறியிருக்கார். அதுபோல் இது மட்டுமல்ல, இன்னும் உள்ளுக்கு நிறைய சேவைகள் இருப்பதாக கூறியிருந்தால் என்னென்ன சேவைகள் செய்கிறீங்க? உள்ளுக்கு பல் கட்டுறோம், பல் கிளிப்பு போடுறோம். அதை விட மேலதிகமான சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். வெளி இடங்களில் இருந்து வரும் கண்ணாடி கடைகள் இங்கே பிட்டிங் கண்ணாடி செய்து கொடுக்குறோம். ஆர்டர்கள் எடுத்து செய்து கொடுக்குறோம். எங்களுக்கு அதுக்கேற்ற இதுகளை தந்து கொண்டிருப்பார்கள். பரிசோதனை செய்கிறீர்கள். இப்போ இருக்கிற இதுக்குள்ளேயே நீங்கள்லாம் கூடுதலாக இலவச பரிசோதனை செய்கிறீங்க. அப்படி என்று சொல்லலாது. நாங்கள் இந்த கடைசியாக வந்த மாடல் கம்ப்யூட்டர் 9000 மிஷின், இந்த மிஷினில் நாங்கள் ஃப்ரீயாக தான் கண் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த மிஷினை நீங்கள் பார்க்கலாம். அந்த மிஷின் அது நாங்கள் இலவசமாக பரிசோதிக்கிறோம். வெளியால் போனீங்களா 1500 2000 கொடுத்து ஐ டெஸ்டிங் செய்யணும். இங்கே நாங்கள் ஃப்ரீயாக செய்து கண்ணாடிக்கு மட்டும் சார்ஜ் எடுக்கிறோம். வெளியில் நீங்கள் மூக்கு கண்ணாடி பரிசோதனை செய்கிறது ஏற்கனவே பேருக்கு கொடுத்துருக்கிறீர்கள். அந்த பயனாளிகள் நாங்கள் வெளி இடங்களுக்கு துஷா கண்ணாடி மூக்கு கண்ணாடி அதால் மேலதிக லாபத்தை ஈட்டி நாங்கள் சில இடங்களுக்கு கஷ்டப்பட்ட ஏரியாக்களில் போய் அவர்களுக்கு 50 60 என்று சொல்லி ஒரு ஏரியாக்களையும் இந்த கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துருக்கிறோம். ரீடிங் கிளாஸு அது மட்டுமல்ல, இந்த லயன்ஸ் கிளப் மூலமாகவும் நாங்கள் இந்த கண்ணாடிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஃப்ரீயாக. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சமூக சேவையாளர். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கடினமான கஷ்டப்படுறவர்களுக்கு போய் உடனடியாக உதவி என்னென்ன பணிகளை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள்? அதாவது இப்போ ஒரு கஸ்டமர்னு சொல்லி வந்தால் அவர்களுக்கு அரை விலையில் போட்டு கொடுப்போம். இப்போ 8000 ரூபாண்டா 4000 ரூபாய்க்கு செய்து கொடுப்போம். அதுபோல் இந்த லயன்ஸ் கிளப்பில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண கேட்குறவைக்கு எல்லாருக்கும் நாங்கள் அந்த அடிப்படையில் சலுகைகள் மூலமாக நாங்கள் அதை செய்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அந்த சேவைகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு இடங்களுக்குள்ள. இப்போ இனி அடுத்த வருஷம் உங்களோட கண் பரிசோதனைகள் எல்லாம் எந்தெந்த இடங்களில் நீங்கள் செய்வதாக உத்தேசிக்கிறீங்க? அது இன்னும் அதுக்கேற்ற முடிவுகள் எடுக்கலை. இப்போ எல்லாம் பொருட்கள் சரியான விலையாக போகிறது. எங்கள்கிட்ட தேடி கேட்டு சார் அந்த வர்ம கோட்டுக்குழுக்கு வந்தால் ஜிஎஸ் பிரிவால் வந்தால் விதானம் மூலமாக வந்தால் நாங்கள் அது சலுகைகள் செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, இப்போ இருக்கிற கண்ணாடிகளுக்குள்ள நீங்கள் மற்றவர்களை ஒப்படைக்கல நீண்ட காலமாக பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த இப்போ நீங்கள் ஒரு கடை தான் இங்கே இருக்கா அல்லது வேறு ஏதாவது கடை இருக்கா உங்கள்கிட்ட? என்னோட 2 கடை இருக்குது. துஷா மூக்கு கண்ணாடியாகவும் சன் ஆப்டிக்கல் இது 2 கடையும் ஆஸ்பத்திரி வீதியிலான் இருக்கின்றது.
எத்தனை பணியாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க? துஷா மூக்கண்ணாடியில் 4 பணியாளர்களும் சன் ஆப்டிக்கலில் 3 பணியாளரும் இருக்கிறார்கள். சரி, இந்த கண் பரிசோதனை நீங்கள் செய்து விட்டு ஒருத்தர் வந்து விட்டால் நீங்கள் துரித கதியில் கொடுப்பதாக நாங்கள் நம்புகிறோம். ஒரு சில நிமிடங்கள்லேயே அவங்க அந்த சேவையை பெற்றுட்டு போகிறாங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நாங்கள் ஸ்டொக்கில் கண்ணாடி இருந்தால் செய்து கொடுப்போம். அதாவது இந்த இந்த கண்ணாடிகள் எல்லாம் எங்கேருந்து நீங்கள் இறக்குமதி செய்கிறீங்க? இது ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் வரும். நாங்கள் அதுக்கு ஹோல்சேல்னு சொல்கிறது களம்புவில் போய் எடுக்கலாம். ரெட்டாங்குறுக்குத்துறையில் இருக்குது. இல்லையாண்டா நேர சைனாவுக்கு போகணும், இல்லையாண்டா இந்தியாவுக்கு போகணும். அப்படி சில இடங்களில் போய் மலிவாக எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தரமான இதுகளில் மலிவாக கொடுப்போம். சிறப்பான ஒரு இன்டர்வியூ ஒன்றை இணைந்திருந்தோம். இதோடு நாங்கள் இந்த இன்டர்வியூ ஒன்றை முடித்துக்கொள்கிறோம்.